Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqeen. Wassalatu wassalamu ala ashrafil mursalin. Minal mu'minina rijalun sadaqu ma ahadullah alayhi. Wa minhum man qala nahbahu. Wa minhum man yantalir. Wa ma baddalu tabdila. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சோதர்களே, முஸ்லீம் சமூகத்தின் முன்னோடிகளே, ஆண் பெண் சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மகத்தான மனிதரை வழியனுப்பி வைத்துவிட்டு அவரின் பணிகளை ஞாபகப்படுத்துவதற்காக, அதிலிருந்து நாங்களும் படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதற்காக, அடுத்த சந்ததியினருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இப்படி பல்வேறு நல்ல நோக்கங்களோடு இங்கு வந்து அவருக்காகவும் அவரோடு இருந்தவர்களுக்காகவும் அவரது குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்கள் ஞாபகமாக நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் ஜமாத்தின் சார்பாக, ஏற்பாட்டு குழுவின் சார்பாக வரவழைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்கள் கஃபூரியாவிலே தனது கல்வியை முடித்துக்கொண்டு இஸ்லாமிய பணிக்கு இளைஞராக இருந்தபோது பணிக்கு வந்த காலம் 1950களிலே அவர்கள் வருகின்றார்கள். வருவதற்கு முன்னாலே இப்பணி சம்பந்தமாக நாங்கள் எமது அதிபரோடு உமர் அஸ்ரத்தோடு அதிகம் கலந்துரையாடியதாக ஜமியத்துல் உலமாவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ரியால் மௌலவி அவர்கள் அந்த வரலாற்றை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். இலங்கையிலே பல்வேறு தரப்போரோடும் சேர்ந்து இஸ்லாமிய பணி சம்பந்தமாக அப்போது கலந்துரையாடி கொண்டிருந்த ஜீலானி ஹஸ்ரத் அவர்கள் எமது அதிபரை சந்திப்பதற்காக கஃபூரியாவுக்கு வருவார்கள். அவர் வந்துவிட்டு சென்றதன் பின்னால் எமது அதிபர் எங்களோடும் அந்த விடயங்களை கலந்துரையாடுவார். இதனால் கவரப்பட்ட நாங்கள் படித்து முடிந்ததுடன் சமூக சமய பணிகளிலே ஈடுபட ஆரம்பித்தோம் என்று ரியால் மௌலவி அவர்கள் அவர்களது வரலாற்றை சொல்கின்ற போது சொல்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யபஅஸு லிஹாதிஹில் உம்மா அலா ரஅஸி குல்லி மிஅத்தி ஸனா மன் யுஜத்தித் லஹா தீனா. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நூற்றாண்டின் முக்கிய சந்தர்ப்பங்களிலும் தேவையான பொழுதுகளிலும் முஸ்லீம் உம்மத்தை சீர்திருத்தம் செய்யக்கூடிய, தஜ்தீத் செய்யக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய தனி மனிதர்களை, அவர்களோடு இணைந்த நிறுவனங்களை, அமைப்புகளை, ஜமாத்துகளை உருவாக்குவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை நவீன இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கப்படுத்துகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த பின்னணியில் முஸ்லிம் உம்மத் எப்பொழுதெல்லாம் தேவையான மிக முக்கியமான வழிகாட்டல்களை வேண்டி நின்றதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா அத்தகைய மனிதர்களை கூட்டாகவும் தனியாகவும் உருவாக்கி அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாத்திருக்கிறான். ஏனென்றால் முஸ்லிம் உம்மத் என்பது வஹையை சுமந்த உம்மத். அல்லாஹு தஆலா வஹையை பாதுகாக்கின்ற பொறுப்பெடுத்ததன் காரணமாக வஹையை சுமந்த உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க விரும்புகிறான். எனவே அதற்கு முன்னால் அதற்கு தேவையான மனிதர்களை அல்லாஹ் உருவாக்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1950ஆம் ஆண்டுகளின் அப்போதைய நிலையை சற்று ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். சோதர்களே, முஸ்லீம் சமூகம் அதை மேம்படுத்துவதற்கான தலைவர்களையும் அதை சீர்திருத்துவதற்கான தலைமைகளையும் சீர்திருத்தவாதிகளையும் வேண்டி நின்ற ஒரு காலப்பகுதி தான் 1950கள். முஸ்லீம் சமூகத்தில் அநேகமான பாமர மக்கள் மூட நம்பிக்கைகளால் கவரப்பட்டிருந்த காலம் அது. அதேபோல படித்தவர்களிலே அதிகமானவர்கள் நாஸ்திக சிந்தனைகளால் கவரப்பட்டிருந்த காலம். இஸ்லாத்துக்கு கொடுக்கப்பட்ட பிழையான விளக்கங்களிலிருந்தும் அறிவீனமான விளக்கங்களிலிருந்தும் பாவிகளின்
இடைச்செருகளிலிருந்தும் வரம்பு மீறியவர்களின் திரிப்புகளிலிருந்தும் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய காலமாக என்றும் போல் அன்றும் அது இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், யஹ்மிலு ஹாதல் இல்ம மின் குல்லி ஹல்ஃபின் உதூலுன், எல்லா காலப்பகுதிகளிலும் இஸ்லாத்தை சுமக்கின்ற, இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற நடுநிலையான பக்கம் சாராத உலமாக்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைப்பான் என அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அவர்கள் என்ஃபூன அன்ஹு தஹ்ரீஃபல் காலீன், வரம்பு மீறியவர்களின் இடைச்செருகளிலிருந்து இந்த மார்க்கத்தை பாதுகாப்பார்கள். வன்திஹாலல் முபுத்தலீன், அதே போல பாவிகளின் இடைச்செருகளிலிருந்தும் வரம்பு மீறியவர்களின் திரிப்புகளிலிருந்தும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பார்கள். தஅவீலல் ஜாஹிலீன், அறிவினர்கள் மார்க்கத்துக்கு கொடுத்த அறிவீனமான விளக்கங்களிலிருந்து மார்க்கத்தை பாதுகாப்பார்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கிணங்க அல்லாஹ்வின் அருளினால் அந்த பணியை அன்றிருந்த மனிதர்கள் கையிலே சுமந்து கொண்டார்கள். மதிப்புக்குரிய சோதர்களே, அப்படி அவர்கள் சுமந்தபோது இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்களும் 1950களிலே ஆரம்ப பொழுதுகளிலே அவரோடு இணைகின்றார்கள். 1954ஆம் ஆண்டு அவ்வாறு சேர்ந்தவர்கள் ஜமாத்தே இஸ்லாமி என்ற பெயரிலே ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். 1958 அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்கள் பதவியேற்கின்றார்கள். சோதர்களே, இயக்கத்தை சுமந்தாலும் இயக்கத்துக்கு கொள்கை வகுப்பதிலும் அதற்கான வழிகாட்டல் தத்துவங்களை தீர்மானிப்பதிலும் அதை இந்த இலங்கைக்கே உரிய இயக்கமாக ஆக்குவதிலும் அன்றிருந்தவர்கள் மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். அந்த கொள்கை வகுப்பிலே மிகப்பெரிய பங்கை இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் சுகதேவியாக இருக்கின்ற காலமெல்லாம் ஏற்று வழிகாட்டிருக்கின்றார்கள். இயக்கத்தின் கொள்கை உருவாக்கத்திலே அவர்கள் வழிகாட்டிய அதே சந்தர்ப்பத்தில் அந்த கொள்கைக்கு முன்னுதாரணமாக வாழுவதிலே அவர்கள் மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். அதன் விளைவைத்தான் நாங்கள் இன்று அவரை பற்றி மக்கள் அபிப்பிராயங்களை பார்க்கின்றோம். சோதர்களே, ஒரு ஜமாத்தாக ஒரு அமைப்பாக சேர்ந்தால்தான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று 1950களிலே முடிவுக்கு வந்த அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்தது. உம்மத்தின் மேம்பாட்டுக்காக உழைக்கின்றோம், உம்மத்தை சீர்திருத்தப் போகின்றோம் என்று ஆரம்பித்த ஒரு இயக்கம் உம்மத்திலே இருந்து பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்றிருந்தே இயக்கத்துக்கான வழிகாட்டல் தத்துவங்களையும் அவர்களோடு சேர்ந்து இருந்தவர்கள் தீர்மானிக்கின்றார்கள். சோதர்களே, அந்த வகையில்தான் இந்த அமைப்பு கட்சி அரசியலுக்கு செல்லாமல் எல்லா கட்சிகளோடும் சேர்ந்து வேலை செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள். தன்னை ஒரு ஃபிக்ஹ் மத்ஹபாக ஆக்கிக் கொள்ளாமல் எல்லா ஃபிக்ஹ் பிரிவினரோடும் சேர்ந்து வேலை செய்கின்ற ஒரு அமைப்பாக ஆக்கிக் கொண்டார்கள். எல்லா பள்ளிகளிலும் தொழுகின்ற மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார்கள். இப்படி பல்வேறு தீர்மானங்களோடு முஸ்லீம் சமூகத்திலிருந்து பிரிந்து வாழாமலும் இந்த முஸ்லீம் சமூகத்துக்காகவும் குறிப்பாக நாட்டுக்காகவும் யாரெல்லாம் வேலை செய்கின்றார்களோ அவர்களை உற்சாகப்படுத்துகின்றவர்களாகவும் அவர்களோடு இணைந்து வேலை செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதிலே அவர்கள் மிக கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள். அந்த அனைத்து தாக்கங்களையும் நான் இப்ராஹிம் மௌலவி அவர்களின் வாழ்க்கையிலே பார்க்கின்றேன். அதற்கு ஒரு தூதுவராக, நாட்டில் ஒரு தூதுவனாக இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவேதான் அவரது குடும்பம் அவரை குடும்பத்துக்கான சிறந்த தலைவராக பார்க்கின்றார்கள். அவர் சார்ந்திருந்த ஜமாத், அந்த ஜமாத்தை வழிகாட்டிய, இறுதி வரை வழிகாட்டிய தலைவராக பார்க்கின்றார்கள். அவர்கள் எந்த சமூகத்தில் வேலை செய்தார்களோ அந்த சமூகத்தில் இருந்த ஒவ்வொரு அங்கமும் இப்ராஹிம் ஹஸ்ரத் எங்களோடு இருந்ததாக என்று பார்க்கின்றார்கள். இந்த நாடு இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்களை ஒரு சிறந்த பிரஜையாக பார்க்கின்றது. அந்த வகையில் ஒரு சமநிலையான ஆளுமையாக அவர்கள் உருவாகிக்கின்றார்கள். அவர்களோடு இருந்தவர்களை உருவாக்கியும் இருக்கின்றார்கள். அவர்கள் உருவாக்கி கொண்ட கொள்கை திட்டங்களும் வழிகாட்டல் தத்துவங்களும் அப்படியான மக்களை உருவாக்கி இருக்கின்றது. நான் ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால், அவர்களோடு வேலை செய்த சிலரை நான் பார்த்திருக்கின்றேன். யூசுப் ஹஜ்ஜார் அவர்கள் ஒரு காலத்திலே ஜமாத்தின் தலைவராக இருந்தபோது பலரும் சொல்லுகின்றார்கள், இந்த நாட்டிலே பல பாகங்கள் இருக்கின்ற எல்லா மதரசா உலமாக்களினதும் மரக்கஸாக இருந்திருக்கின்றது யூசுஃபியா ஹோட்டல். ஜமாத் வேறுபாடு இல்லாமல்
மதுஹபு வேறுபாடு இல்லாமல், தரீக்கா வேறுபாடு இல்லாமல் உலமாக்கள் வந்து தங்கிச் செல்லும் இடமாக யூசுபியா ஹோட்டலை பார்த்தார்கள். மக்கள் உறவு, மக்கள் ஏதவர்கள் பிரியவில்லை. அவரோடு இருந்த சையத் அஹமத் சாஃபர்களை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் இஸ்லாமிய புத்தக நிலையத்திலே இருந்தபோது அவர்களை தரிசிப்பதற்காகவே பல்வேறு ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வருவார்கள். எல்லோரோடும் அன்பாக, எல்லோரோடும் சேர்ந்து வேலை செய்கின்ற அந்த மனோபாவத்தை அவரிடமும் பார்த்தேன். இன்னொன்றையும் சொல்லுவது பொருத்தம் நினைக்கின்றேன். உஸ்தாத் அஜுல் அக்பர் அவர்களை அநியாயமாக குற்றம் சாட்டி விசாரணை கெடுத்து சென்றபோது அவரது விடுதலைக்காக நாங்கள் யோசித்த முதல் வாரத்திலேயே முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து அமைப்புகளின் தலைவர்களும் வந்தார்கள் அவரை விடுவிப்பதற்காகவே. எனவே ஒரு ஜமாத்தாக மாறினாலும் இந்த ஜமாத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் சமூகத்திலிருந்து பிரிந்துவிடக் கூடாது என்ற கருத்தை அவர்கள் ஜமாத்தை வளர்த்திருக்கின்றார்கள். அவரும் அவர்களோடு இருந்தவர்கள். அதன் மிகச்சிறந்த முன்னுதாரணமாகத்தான் நான் இப்ராஹிம் அசத் அவர்களை பார்க்கின்றேன். எனவே அவர்கள் வேலை செய்த இடங்களிலெல்லாம் இருந்தவர்கள் ஒன்றை பார்க்கின்றார்கள், அவர் இதற்குத்தான் உரியவர். உதாரணமாக இங்கே ஆயிஷா சித்திகாவை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அவரிடம் கேட்டால் சொல்லுவார்கள், இப்ராஹிம் அசத் செய்த மிகப்பெரிய பணி ஆயிஷா சித்திகாவை உருவாக்கியது என்று சொல்லுவார்கள். தன்வீருக்கு சென்று கேட்டால் சொல்லுவார்கள், இப்ராஹிம் அசத் செய்த மிகப்பெரிய பணி அதை உருவாக்கியதுதான். இஸ்லாஹியாவின் முதல் தொகுதி மாணவன் என்னிடம் கேட்டால் சொல்லுவேன், இப்ராஹிம் அசத் செய்த மிக முக்கிய பணி இஸ்லாஹியாவையும் இது போன்ற நிறுவனங்களையும் உருவாக்கியதுதான். இப்படி உசைமியா அவர்கள் சொல்லுவார்கள், பல்கலைக்கழகத்தில் அவர்கள் குறித்த முன்மாதிரி தான் அவர் மிக முக்கிய பணி என்று சொல்வார்கள். கல்வியாளர்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். இந்த நாட்டிலே இருந்த முன்னுதாரணமிக்க அரசியல்வாதிடம் கேட்டால் சொல்லுவார்கள், இப்ராஹிம் அசத்தின் பணி அவர்கள் முஸ்லீம் சமூகத்தை இந்த நாட்டின் தேசிய நீரோட்டத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் எங்களோடு செய்த பணிதான் அது மிக முக்கியமான பணி என்று அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு ஜமியத்துல் உலமாவும் அதே பதிவை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எந்த ஹிடன் அஜெண்டாவோடும் அவர்கள் எங்கும் செல்லவில்லை. எந்த பணிக்கு சென்றார்களோ அந்த பணியை அந்த பணியாகவே செய்து முடித்ததன் காரணமாக அவர்கள் எல்லோரும் அவ்வாறே அவர்களை பார்த்திருக்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையின் ஞாபகத்தை பேசிக்கொள்வதற்காக, அவருக்கு பிரார்த்தனை செய்வதற்காக, அவரை பற்றிய செய்திகளை அடுத்த பரம்பரைக்கும் எடுத்துச் செல்வதற்காக இங்கே குடியிருக்கின்றோம். வல்ல அல்லாஹு தாலா அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகின்றான். ரப்பனா வாஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. வலி இஹ்வான் லதீன சபகூனா பில் ஈமான், ஈமான் விடயத்தில் யாரெல்லாம் எங்களை முந்திச் சென்றார்களோ அவர்களை யா அல்லாஹ் மன்னிப்பாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அன்பாளன யா அல்லாஹ், எங்கள் உள்ளத்திலே முன் சென்றவர்களை பற்றிய, ஈமான் கொண்டவர்களை பற்றிய கசப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டாம் என பிரார்த்திக்குமாறு அல்லாஹு தாலா கற்றுத்தந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டு எனது இந்த ஆரம்ப உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.